5000 ஆண்டுகளுக்கு முன் இந்த மண்ணில் ஒரு நாகரிகம் உருவானது. இன்று அதே இடத்தில் உலகின் மிகப்பெரிய நகரம் ஒன்று வளர்ந்திருக்கிறது. நைல் நதிக்கரையில் எகிப்தின் முதல் நாகரிகம் உருவானது. அப்போது கெய்ரோ இல்லை, மெம்பிஸ் தான் தலைநகரமாக இருந்தது. இந்த நதி அவர்களின் இந்த பீரமிட்கள் அரசர்களின் கல்லறைகள் மட்டும் இல்லை, பரோவாக்கள் இறப்புக்கு பிறகு வாழ்வார்கள் என்று நம்பினர். அதனால் நிரந்தர வாழ்விற்காக கட்டப்பட்டன. இந்த கற்கள் டன்னுகளுக்கு எடை. இதை எப்படி நகர்த்தினர்? ராம்சா? தண்ணீரா? இன்று வரை இந்த ஸ்பிங்க்ஸ் ஒரு சிலை மட்டும் அல்ல, மனிதன் தலை, சிங்கத்தின் உடல், அதிகார. பின்னர் அலெக்சாண்டர் மகா எகிப்தை கையப்பற்றினார். அதற்கு பிறகு ரோம பேரரசும் ஆட்சி செய்தது. இந்த காலத்தில் எகிப்தின் கலாச்சாரம் மாறத் தொடங்கியது. இன்று நாம் காணும் கெய்ரோ அப்போது இல்லை. 969ஆம் ஆண்டு பாதிமெத் ஆட்சி இதை கட்டிய பின் இந்த நகரம் தொடங்கியது. இஸ்லாமிய ஆட்சியில் கெய்ரோ ஒரு புதிய நகரமாக மாறியது. 1000 மினாரங்கள் கொண்ட நகரம் என்று இதை அழைக்கத் தொடங்கியது. கான் எல் கலிலி சந்தை 600 ஆண்டுகளாக இருக்கிறது. மசாலா, தங்க வேலைப்பாடுகள், அரபு இசை, பல பேரரசுகளின் வர்த்தகம் இங்கே சந்தித்தது. பேசப்படும் மொழி அரபிக். இசையும் கலாச்சாரமும் வாழ்க்கையோடு இணைந்தவை. இது ஒரு நகரம் மட்டும் இல்லை, ஒரு அடையாளம். மம்லூக் போர் வீரர்கள் ஆட்சியில் அவர்கள் ஒரு வலுவான இராணுவம் மட்டும் அல்ல, கலை, கல்வி, மதத்தின் மையமாக மாற்றினர். ஒட்டோமன் பேரரசு பின் பிரிட்டிஷ் ஆட்சியில் பல மாற்றங்களை கண்டது. 1952 புரட்சிக்கு பிறகு இந்த நாடு புதிய பாதையில் சென்றது. இந்த நைல் நதி இல்லையெனில் கெய்ரோ என்ற நகரமே இல்லை. 1000 ஆண்டுகளாக வாழ்க்கையையும் நாகரிகத்தையும் தாங்கி வருகிறது. இன்று கெய்ரோ ஒரு மிகப்பெரிய நகரம். மக்கள், பண்பாடு, உணவு எல்லாமே வேகமாக நகர்கிறது. இங்கே காலம் 2 உலகங்களாக இல்லை, பழமையும் நவீனமும் ஒரே நகரத்தில் வாழ்கின்றன. அதுதான் 5000 ஆண்டுகள் வரலாறு ஒரே நகரத்தில் உயிருடன் இருக்கிறது. அதுதான் கெய்ரோ. அடுத்ததாக எந்த நகரத்தின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? A new story universe. Adventure begins. Like and share. Subscribe.